அது நிறைய கூட்டத்தெல்லாம் பேசுவார். தமிழ்நாட்டில் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பாபா சாஹேப் அம்பேத்கர் உண்மையை வரலாறு ஏத்துக்கின ஒரு தலைவரான டாக்டர் நிறுவன தலைவர் ஐயா ராமதாஸ் தான் சொல்லுவேன். நிறைய கூட்டத்தெல்லாம் பேசியிருக்கோம். ஏன் ஏத்துக்கினாருன்னு இருக்குது. ஏன் ஒரு 100 சிலை வச்சாரு? இன்னைக்கு எவ்வளவு தலைவர்லாம் இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு போன படம் இருக்காது, வீட்டில் போன படம் கூட இருக்காது, கட்சி அளவில் இருக்குது, அங்கே படம் இருக்காது. நிறைய கட்சியெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு வீட்லேயே பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை வச்சிருக்கிற ஒரு தலைவர் அவர். 100 சிலையை தமிழ்நாடு முழுக்க வச்சார். இன்னைக்கு சட்டக்கல்லூரி துவக்க விழாவில் கூட பாபா சாஹேப் அம்பேத்கருடைய படம் இருக்குது. அப்போ உண்மை வரலாறு தெரியும். ஏன்னா இந்த ஓபிசியுடைய வரலாறுன்றது உண்மையை சொல்லி ஆகும் என்பதில் ஒரு வன்னியர் சங்கம்ன்றது ஒரு இடஒதுக்கீடுக்காக சமூக நீதிக்காக ஒரு சங்கத்தை உருவாக்கி அது உருவாக்குறாங்க. 89 பார்க்குற அது பாட்டாளி மக்கள் கட்சி ஆகும். ஒரு எழுச்சி உண்டான பிறகுதான் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஒரு அரசியல் எழுச்சி ஏற்படுது. ஒரு இந்தியா முழுக்க ஒரு அரசியல் ஏற்படுது, தமிழ்நாடு முழுக்க ஒரு அரசியல் ஏற்படும் போது தான் அதை மண்டல் கமிஷனர் விபி சிங் அந்த ஃபைலை தட்டி இந்திய குடியரசு நாள் நாட்டுடைய பிரதமர் அறிவிக்கிறாரு அவர் ஆட்சி போகுது. அது